ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வீட்டு சமையல் அறையில் அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு சூப்பர் காய்கறி தான் இந்த காலிஃப்ளவர். சாம்பார், பஜ்ஜி, பிரியாணி, மஞ்சூரியன், சூப், சாலட்னு எத்தனை வகையில் நம்ம இதை சமைக்கிறோம் தெரியுமா? ஆனால் காலிஃப்ளவர் சாப்பிட்றதால என்னென்ன ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குதுன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இதை யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, கேபேஜ் இது எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்ததுங்க. இதில் வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் B6, ஃபோலேட், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. 100 கிராம் காலிஃப்ளவரில் 25 கிராம் கலோரி மட்டும்தான் இருக்குது. ஸோ டயட் செய்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உணவாக இது இருக்குது. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கார்போஹைட்ரேட் குறைஞ்ச உணவுகளில் இந்த காலிஃப்ளவரும் ஒன்று. 1 கப் காலிஃப்ளவரில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் 5 கிராம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் இருக்குது. 30 கலோரிகள் மட்டுமே கொண்டது. கார்போஹைட்ரேட் குறைவான உணவு உட்கொள்கிறதால கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கார்போஹைட்ரேட் குறைவான உணவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் ஒரு சிறந்த தேர்வாக இருக்குது. இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதால வயோதிகத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய்க்கு எதிரான குணங்கள் இதில் நிறையவே இருக்குது. வீக்கத்துக்கு எதிரான தன்மைகளும் இந்த காலிஃப்ளவரில் இருக்குங்க. 1 கப் காலிஃப்ளவரில் 2.14 கிராம் நார்ச்சத்துக்கள் இருக்குது. இது உங்கள் எடையை மேலாண்மை செய்ய உதவுது. நார்ச்சத்துக்களை உணவில் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு நீண்ட நேரம் வயிறு நிறைஞ்ச உணர்வை தந்து உங்களை வேறு எதுவும் உட்கொள்ள முடியாமல் செஞ்சுருங்க. அதில் 3.5 ounce தண்ணீரும் இருக்குது. உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச உணர்வை தருது. ஸோ எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் ஒரு சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம். இந்த காலிஃப்ளவர் நம்ம சாப்பிட்றதால நாள்பட்ட வியாதிகளோட தீவிரத்தை இது குறைக்க உதவுதாமா. நாள்பட்ட புற்றுநோய், இதய நோய் ஏற்படாமல் இது தடுக்குது அப்படின்னு ஆய்வுகள் உறுதிப்படுத்துதுங்க. இதில் உள்ள இயற்கை குணங்கள் இரத்த நாளங்களை பாதுகாக்குது. அது வீக்கத்தை குறைச்சி இதய நோய் ஆபத்தை தடுக்குதுங்க. காலிஃப்ளவரை அதிகமாக உட்கொள்ளும் போது தமனிகள் தடிப்பது குறையும் அப்படின்னு ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. இது குடல் புற்றுநோயையும் தடுக்கும். குடல் புற்றுநோய் வளர்வதையும் தடுக்குது. கார்போஹைட்ரேட் குறைஞ்ச உணவு. நீங்கள் கார்போஹைட்ரேட்கள் குறைவான உணவை சாப்பிட்றவங்க அப்படின்னா அதுக்கு காலிஃப்ளவர் ஒரு சிறந்த தேர்வு. சாதத்துக்கு பதில் காலிஃப்ளவரை நீங்கள் உட்கொள்ளும் போது அது உங்களுக்கு கலோரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட் உட்கொள்ளும் அளவை குறைக்குது. நீங்கள் தேவையான அளவு சாப்பிட்டு கொள்ளலாம். 3/4 கப் காலிஃப்ளவரில் 15 கலோரிகள், 3 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே அளவு வெள்ளையரிசி சோறில் 128 கலோரிகள் மற்றும் 53.2 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குங்க. இது அரிசி உணவுக்கு ஒரு சிறந்த மாற்றுன்னு சொல்லலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது. ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியில் 75% 1 கப் காலிஃப்ளவரில் இருக்குது. டிஎன்ஏவை சரி செய்ய வைட்டமின் சி தேவை. கொலாஜன் உற்பத்திக்கும் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் செரோட்டின் அளவு அதிகரிக்கவும் இது உதவுது. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடைய உதவுதுங்க. கொலைன் மற்றும் வைட்டமின் கே சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது. அன்றாட தேவையில் இவ்விரண்டையும் முறையே 10% மற்றும் 20% இது வழங்குது. வைட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுது. இதை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு முறிவு குறையப்படுது. கொலைன் உறக்கம், நினைவாற்றல், கற்றல் மற்றும் திசைகளின் இயக்கம் ஆகியவற்றுக்கு இது உதவியாக இருக்குது. இதில் வைட்டமின் பி, மெக்னீஷியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகிய சத்துக்களும் இருக்குங்க. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால நாளைக்கு 25 கிராம் நார்ச்சத்துக்களை பெண்களும் 38 கிராம் ஆண்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் அறிவுறுத்துகிறாங்க. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அந்த அளவு எடுத்துக்கிறதில்ல. எனவே காலிஃப்ளவர் மற்றும் மற்ற காய்கறிகள் சாப்பிட்றதால உங்களோட நார்ச்சத்துக்கள் உட்கொள்ளும் அளவை அதிகரிக்கும். காலிஃப்ளவரில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் உங்கள் குடலில் உள்ள வீக்கத்தை குறைச்சி குடலை நன்றாக இயங்க இது வைக்குது. வயோதிகத்தை தாமதப்படுத்துங்க. காலிஃப்ளவரில் உள்ள சல்ஃபோஃபெரான் அப்படிங்கிற இயற்கை உட்பொருள் உங்கள் உடலில் கழிவுகளை குறைச்சி வீக்கத்தை தடித்து டிஎன்ஏவை காக்குது. இந்த உட்பொருள் மூளையை காத்து வயோதிகத்தை தாமதப்படுத்தி நினைவாற்றல் இழப்பை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. வீக்கத்தை குறைக்குது. காலிஃப்ளவரில் உள்ள உட்பொருட்கள் வீக்கத்தை குறைச்சி இதில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. அது ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை போக்குது. செல்கள் அழிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களின் உற்பத்தி அதிகரித்தால் ஆக்சிடேட்டிவ் அழுத்தமும் அதிகரிக்கும். இது இளமையிலேயே முதுமை தோற்றத்தை ஏற்படுத்தும். அதை காலிஃப்ளவர் குறைக்குது.
நம்மளோட உடலில் இயற்கை முறையில் கழிவு நீக்கம் செய்ய இது உதவியாக இருக்குது. உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குது, உடலுக்கு ரொம்பவே நல்லது. காலிஃப்ளவரை சாப்பிட்றது உங்கள் உடல் இயற்கையில் கழிவு நீக்கம் செய்ய உதவியாக இருக்கும். இதில் உடலில் கழிவுகள் அகற்றும் என்சைம்களும் உள்ளன. அது உடலுக்குள்ள அழுக்க சேர்த்து ஒன்றாக்கி வெளியேற்றி உங்கள் உடலை காக்குது. 1 கப் காலிஃப்ளவரில் கலோரிகள் 26.8, கொழுப்பு 0.3 கிராம், சோடியம் 32.1 மில்லிகிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 5.32 கிராம், நார்ச்சத்துக்கள் 2.14 கிராம், புரதச்சத்துக்கள் 2.05 கிராம், சர்க்கரை 0 கிராம் உள்ளது. இந்த காலிஃப்ளவரை நீங்கள் சாப்பிட்டதும் அதில் இருக்கிற குறைந்த கலரி மற்றும் அதிக நார்ச்சத்து காரணமாக வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி உணர்வு ஏற்படும். ஸோ டயட் பிளானில் இது முக்கிய இடமாக இருக்கும். சல்ஃபரஃபேன் அப்படிங்கிற கெமிக்கல் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்புகளை தடுக்குங்க. கொலஸ்ட்ரால் குறைக்க இது உதவியாக இருக்குது. ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கேன்சரை எதிர்த்து போராடுங்க. மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. கொலைன் நினைவாற்றலை அதிகரிக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் மேம்படுறதுக்கு இது ரொம்பவே நல்லது. குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் இது நல்லது. அல்சைமர் மாதிரியான நோய்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த காலிஃப்ளவரில் வைட்டமின் கே மற்றும் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. ஸோ எலும்பு வலிமையாக இருக்கும். எலும்பு சிதைவு அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய் தடுக்கப்படுது. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் நீங்கும். குடல் பாக்டீரியா பேலன்ஸ் செய்து குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைச்சிடும். விட்டமின் சி கொலாஜன் உருவாக்குங்க. ஸோ சருமம் க்ளோவாக இருக்கும். முடி வளர்ச்சிக்கும் நல்லது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதால ஒரு சில பக்க விளைவுகளும் ஏற்பட தான் செய்யுது. காலிஃப்ளவர் வாயுவை உற்பத்தி செய்யக்கூடியதுங்க. ஸோ செரிமான கோளாறுகள் உள்ளவங்க அளவாக மட்டும்தான் இந்த காலிஃப்ளவரை எடுத்துக்கொள்ளணும். வயிறு எரிச்சல் கொண்டவங்க காலிஃப்ளவரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது அவங்களுக்கு வலி, உப்பசம், வயிற்றுப்போக்கு மற்றும் வாய் தொல்லை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடும். இதில் அதிக நார்ச்சத்து மற்றும் சல்ஃபர் இருக்கிறதால சிலருக்கு வயிறு வீக்கம், கேஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டா அயோடின் அப்சர்ப்ஷன் குறையும். ஸோ தைராய்டு பேஷண்ட் கவனமாக இருக்கணும். சிலருக்கு இச்சிங், ரேஷஸ், அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலிஃப்ளவரை பச்சையாக சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா கழுவிட்டு சமைச்சிட்டு தான் சாப்பிடணும். அப்படின்னா இந்த காலிஃப்ளவரை எப்படிலாம் சாப்பிடலாம்? இந்த காலிஃப்ளவரை நல்லா வறுத்து அல்லட்டி வேக வச்சு சாப்பிடலாம். கேக், ப்ரௌனி, புட்டிங்கில் கூட நீங்கள் இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த காலிஃப்ளவரை நீங்கள் அவக்காடோட சேர்த்து சாப்பிடும்போது கூடுதலாக சுவையும் ஆரோக்கியமும் கிடைக்கும். உருளைக்கிழங்கு சேர்க்குற இடங்களில் காலிஃப்ளவரை சேர்க்குறது உணவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்கு காரணமாகும். வெள்ளை காலிஃப்ளவர் தான் நம்ம அதிகம் பார்த்துருக்கோம். ஆனால் இது பர்பிள், ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறங்களில் வருதுங்க. வெள்ளை காலிஃப்ளவரை விட வண்ண காலிஃப்ளவர்களில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது. ஸ்டீம்டு காலிஃப்ளவர், பாயில்டு, ஸ்டிர் ஃப்ரை, கறி, சூப், சாலட், தோசை, ரைஸ் சப்ஸ்டியூட். இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றத நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ரெசிபீஸ் இருக்குது. இந்த காலிஃப்ளவரை டீப் ஃப்ரை பண்ணினோன்னா ஆயில் அதிகமாக குடிக்கும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆர்கானிக் காலிஃப்ளவரை நம்ம சூஸ் பண்ணினோம்னா பெஸ்டிசைட்ஸை நம்மளால் குறைக்க முடியும். டயட் செய்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, ஹை பிபி இருக்கவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் உமன் இவங்க எல்லாருக்குமே இந்த காலிஃப்ளவரால் அதிக பயன் இருக்குது. அப்போது யாரெல்லாம் தவிர்க்கணும் தெரியுமா? தைராய்டு பேஷண்ட் இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. கிராஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருக்கவங்களும் இதை சாப்பிட்றத தவிர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கார காய்கறி மாதிரி தோணுற காலிஃப்ளவர் ஒரு சூப்பர் காய்கறி. சரியான அளவில் சாப்பிட்டோன்னா எவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் எல்லைன்னு ஒன்று இருக்கணும். அதை விட முக்கியமானது சுத்தம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது. இதனால் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் காக்க முடியும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.